தவிசாளர் சுகீர்தனுக்கு எதிராக என்பிபி பெண் உறுப்பினர் முறைப்பாடு. தையிட்டியில் போலீசாரின் சித்திரவதை. தவிசாளர் நிரோஷ் வைத்தியசாலையில். தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதமேந்த காரணமான ஜேஆரின் சட்டம். தமிழின படுகொலைக்கான சர்வதேச விசாரணையை மூடி மறைக்க மறைமுக நடவடிக்கை. ஜெய்சங்கருடனான சந்திப்பில் தமிழ் தலைமைகளின் இரட்டை நிலைப்பாடு. சிங்களவர்களுக்கு கொக்கு தொடுவாயில் காணி இல்லை, ரவிகரன் கடும் எதிர்ப்பு. கொழும்பு மாநகர சபை பட்ஜெட் தோல்வி ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் வீழ்ச்சியாக கருத முடியாது, நலிந்த ஜெயதிஸ். யாழ் வளிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு தேசிய மக்கள் சக்தியின் வளிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் கோகுலன் சுரேகா வடக்கு மாகாண ஆளுநரிடம் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளார். நேற்று மதியம் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வீதியின் சில பிழைகளை சுட்டிக்காட்டிய போது தவிசாளர் அவதூறு வார்த்தைகளால் பேசி தன்னை தலைக்கவசத்தால் தாக்க முற்பட்டதாக குறித்த பிரதேச சபை உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் பிரதேச சபை உறுப்பினர் கோகுலன் சுரேகா முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுல என்னோட மீடியா கூப்பிட்டு கலைச்சு ஒரு வீடியோ யாருக்கு அறிவிக்க போறோம் சொல்ற யாருக்கு அறிவிக்க போறோம் பிரதேச சபைக்கு எழுதி அந்த குணங்களை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் பிரச்சனை ஆமா நீ ஏன் தேவையில்லா கலைக்கிற ஆமா நீ ஏன் தேவையில்லா ஓட்டு தேவையில்லைன்னா கடையை வழித்தாங்க கையோட செஞ்சிருக்காங்க மக்கள் என்ன தெரிவிக்கணும் பிரதேச சபைக்கு தான் வந்திருக்கணும் நீங்கள் எல்லாரும் நீங்கள் பிரதேச வந்து உங்களோட தனியா வரக்கூடாது கூட வரவங்க இல்ல உங்களோட தேவை இல்லையோ எழுதிட்டாங்க நாங்க நிப்பாடி அப்ரூவ் பண்ணி வந்து ஆமா நான் முழு ரோட்டு நான் போட்டு இல்ல இல்ல உங்களுக்கு தெரிந்தானே நான் அப்ப 2015 இருக்கேதான் அந்த ரோட்டு அவ்வளவும் செய்து விட்டாங்க. வெள்ளம் இருக்கேக்க அந்த வெள்ளத்தாச்சி விழுந்தெழும்பினாக்கு வந்து செய்து விட்டாங்க. மிச்ச ரோடு அங்கால போயில என்ன அங்கால பின்னாடி போறதுக்கு என்ன இல்ல இல்ல சொல்றா கேளுங்க அப்ப இல்ல இல்ல சொல்றா கேளுங்க இந்த வருஷம் இது வந்து வெள்ளத்தால ஒரு வெள்ளம் மீட்டர் செய்யலாம். அதால அங்கால 100 மீட்டர் கிட்ட அதுல செய்பட போகுது. அதுதான் செய்பட போகுது.
அதுக்கு 2 இன்ச் போட்டேன்னா ரோலர் வருது அடிச்சு புது ரோடு போடலாம்னு செய்ய மாட்டேன். நீங்க செய்ய இதுக்கு மேல போடுறே இல்லையா இந்த கரையல் உடைஞ்சது இல்லாம 2 இன்ச் போட்டு செய்வான். இதுக்கு மேல தார் ஊத்தி போட்டு அந்த சிப்ஸ் போட்டுருக்கு தானே அதை போட்டுட்டு திருப்பி ரோலர் போடுறது, ரோலர் போட்டுட்டு திருப்பி தார் ஊத்தி போட்டு டஸ்ட் போடுறது. இதுதான் வேலை. அண்ணா இந்த உங்களோட கைப்பட 10 வருஷம் அப்படி யாரும் அவர் நேர வரையில நான் தான் தேடி அவர் தந்தா நான் இந்த ரோடு எதிராமண்டு போட்டது தெரியுமா? எதிராமண்டு போட்டது அண்ணா 12ஆம் ஆண்டு நான் தான் போட்டுறேன். ரோட்டை பார்வையிட்ட நேரம் பொதுமக்கள் சொன்னிச்சினம் மாகாண சபையின் நிதி ஒதுக்கீட்டிலிருந்து வந்த நிதி பணத்திலிருந்து மோசடி நடக்க போகிற மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் செய்யப்படுற வேலைக்கும் நிதிக்கும் சம்மந்தம் இல்லை. செய்யப்படுற வீதியானது தேர ஊற்றப்பட்டு அப்புறம் அதுக்கு மேலே கல்லை போட்டு திருப்பியும் தேர ஊற்றி நோமலாக விடக்கூடிய மாதிரி தான் இருக்கும். திருப்பி அதே மேலே கிணறு வாகனங்கள் போய் வரைக்குள்ள அந்த வீதி திருப்பியுமே தான் அது பழுதாகும். அதால் எங்களுக்கு அப்படியான வேலை திட்டம் வேண்டாம், எங்களுக்கு அதை நிறுத்தி தாங்கோ, நாங்கள் அதை ஏற்பாட்டாமல் மேற்கொள்ள போகிறோம்னு சொல்லி கோரிக்கை விடத்தெடுத்துலாம் போனது. அப்போ மக்களும் பொதுமக்கள் எல்லாம் திரண்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் தான் மீடியா எல்லோரும் வந்து அதை கவர் பண்ணி அந்த மக்கள் அபிப்பிராயங்கள்லாம் கேட்டு அதை நிப்பாட்டோம்னு சொல்லி தான் இருந்தது. அந்த விடயம் தொடர்பாக தவிசாளருக்கு வந்து அடுத்து கேட்ட இடத்துல தவிசாளர் சொல்கிறார் தனக்கும் அந்த வீதி போடுற சம்பந்தமான தனக்கு ஒன்றும் தெரியாது, அதே மாதிரியே ப்ரெஷ்ஷை கூப்பிட்டது மக்கள் போராட்டம் செய்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஓகே, அது இருக்குது. அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த ரோட்டு போகிறதுக்கான ஆயத்த வேலைகள் வந்து நடந்து கொண்டிருந்தது. தார்கள்லாம் கொண்டு வந்து விறகுகள் பறித்து அந்த வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கீங்கள தான் பிறகும் திருப்பி மக்கள் அடித்து இப்படி வேலை திட்டம் நேற்று நிப்பாட்ட சொல்லி நாங்கள் சொன்ன இடத்துல நிப்பாட்டே இல்லை, திருப்பியும் அந்த வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்குது, நீங்கள் இருக்க வாங்கோ, நீங்கள் வந்தால் தான் நாங்கள் உங்களை தானே தெரிவு செஞ்சு விட்டு நாங்கள் அப்போ எங்களுக்கான நீதி கிடைக்கும், நீங்கள் வாங்கணும். அப்போ சரி என்னதில்லை அதில் போன இடத்துல அதுக்கு போக முன்னமே நாங்கள் குறிப்பிடப்பட்ட நிர்வாகத்துக்கு மேலிடத்துக்கெல்லாம் அறிவித்தது இப்படியான வீதி போடப்படுறது, மக்கள் அது அந்த முறையற்ற வீதியாக இருக்குது, அதே நேரம் அது இப்போதைக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, போடுறோன்னு சொன்னால் அதை காப்பீட்டாவோ கொங்கிரீட் ரோட்டாவோ போட்டு தர மாதிரி தான் கேட்டுருக்கணும். அதெல்லாம் அப்படியான வீதிகளை தாங்கும். மற்றது அப்படி நீங்கள் போட வேண்டுமென்றிருந்தாலும் அந்த வீதியோருக்க நீங்கள் வந்து மேற்பார்வை செஞ்சு அதை போடலாமா, இதுக்கு தகுந்த போடக்கூடிய மாதிரி இருக்குதான்றதை நீங்களே பார்த்து ஆராய்ஞ்சிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் மக்களும் சொல்லி நம்ம சொல்ல ஓகே நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் இது மேற்பார்வை செஞ்ச பிறகு போடுறோம்னு சொல்லி தான் இருந்தது. ஓகே, இந்த விஷயம் வந்து தவிசாளருக்கு தெரிவித்த பிறகு தவிசாளர் என்ன செய்கிறார், இந்த சம்பவ இடத்துக்கு வரார், வந்து இப்போ பொதுமக்களிடத்தில் கேட்குறார் ஏன் நீங்கள் இந்த வீதி போட வேண்டாம்னு சொல்கிறீர்கள், அதுக்கான காரணம் என்ன. அப்போ பொதுமக்கள் சொல்லி நம்ம என்ன சொன்னால் இந்த வீதி வந்து இந்த பட்ஜெட்டுக்கான வீதி இந்த அளவுக்கான வீதி தான், ஆனால் இது இப்போதைக்கு போட வேண்டிய வீதி இல்லை, இதை விடவே நல்ல பாதிப்பான வீதிகள் இருக்குது, அதை எங்களுக்கு போட்டு தாங்கும் சொல்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சபை அமர்வில் சொல்லியிருக்கலாம் தான் சொல்லி எங்களை கேட்குறாரு. அப்போ நாங்கள் சொல்கிறோம் நான் என்ன தான் கேட்டது அந்த கேள்வி. அப்போ நான் சொல்கிறேன் சபை அமர்வில் வந்து நீங்கள் எங்களை கதைக்க விடுறீங்களே இல்லை, கதைச்சாலுமே நீங்கள் கதைக்க வேண்டாம் இருங்கோன்னு சொல்லி மலைப்புரியில் சரி இந்த விஷயம் விதி சம்பந்தமான விஷயம் கேட்கையும் அது அடுத்த பட்ஜெட்டில் பார்ப்போம், 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் வருது தானே, அந்த ஒதுக்கீட்டில் நீங்கள் சொல்கிற வீதியில் செஞ்சு தரலாம், இது இப்போ இதுக்கான வந்த நிதி தானே, அப்போ அந்த நிதியை நாங்கள் இந்த ரோட்டை போட்டு பயன்படுத்துவோம்னு சொல்லி எங்களை கதைக்க விடாமல் இருக்கிறீங்க. அப்போ அந்த கதைக்கிற விஷயங்களையாச்சும் மினிட்ஸில் போடுறீங்களான்னு கேட்டதுக்கு மினிட்ஸ்லையும் போடுறீங்கள தானே என்ன கதைக்கிறீர் சொல்லி திருப்பி தண்ட ஒரு அதிகார போக்கு நிலையை வந்து எங்களுக்கு பிரயோகிக்கிறார். அப்போ நாங்கள் அந்த இடத்துல அதுன்னு சொன்னால் இது பெண் என்ற ரீதியில் அடக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்ன சொன்னால் சபையிலே மழும்பி இருக்கையில் வந்து பெண்கள் என்ற ரீதியில் இருங்கோன்னு சொல்கிறீங்க. என்ன சொன்னால் ஒரு ஆணுக்கான கட்ஸ் ஒரு
முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன 1979ஆம் ஆண்டு கொண்டு வந்த தற்காலிக தடுப்புச் சட்டமே ஆயுத போராட்டத்தின் மூலமே பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற சிந்தனையை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு விதைத்தது என மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது. அதன் செயற்பாட்டாளர் தரைந்து உடுவகெதிர அது தொடர்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது 1979ஆம் ஆண்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் கொண்டு வந்த காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் 100 பேர் ஆயுதம் ஏந்தி குழுக்களாக காணப்பட்டனர். இந்த விடயம் அன்று நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது. அன்று வடக்கில் ஆயுத போராட்டம் தொடர்பில் பெருவாரியான சிந்தனை கோட்பாடுகள் இருக்கவில்லை, அது பரப்பப்பட்டிருக்கும் இல்லை. ஆனால் ஜே.ஆர். கொண்டு வந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினால் 6 மாதங்களில் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 4 வருடங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் சக்தி வாய்ந்த ஆயுத போராட்ட குழுவாக மாற்றமடைந்தனர். ஏனென்றால் ஆயுதமேந்தி போராடுவதை தவிர பேச்சுவார்த்தையில் உங்களிடம் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்ற எண்ணம் இந்த சட்டமே உருவாக்கியது. அதையே தென்பகுதியில் ஜேவிபியும் செய்வதற்கு காரணமானது. இந்த நாட்டில் நமது பிரச்சனைகளை தீர்ப்பதென்றால் ஆயுதம் ஏந்துவதுதான் தீர்வாகும் என்பதை இந்த சட்டம் கோடிட்டு காட்டியுள்ளது. அதற்கு காரணம் பயங்கரவாத செயற்பாடுகள் அற்ற பல விடயங்களை பயங்கரவாதமாக விளக்கப்படுத்தியதாகும். 40 ஆண்டுகளாக இருக்கும் சட்டத்தையே இந்த அரசு கொண்டு வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழின படுகொலைக்கான சர்வதேச விசாரணை கோரிக்கையை மூடி மறைக்கவும் சுதந்திர தமிழீழ கோரிக்கையை நீர்த்து போக செய்யவும் சிங்கள அரசின் மறைமுக நடவடிக்கைதான் தற்போதைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கோரிக்கை என மறுமலர்ச்சி திமுக தாயகம் தெரிவித்துள்ளது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்